ரிஷபராசி நேயர்களே, ஷாலினி பேசும்போது ரொம்ப அருமையாக சொன்னாங்க. ரிஷபராசிக்காரர்களுடைய தன்மைகள் பார்த்தீங்கன்னா, ஒரு முகப்பொலிவு. நீங்கள் சாலையில் நடந்து போகிறீங்க, ரொம்ப அழகான மனிதர்களை பார்க்குறீங்க, பார்த்தா நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் இவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னு முடிவு பண்ணலாம். கலைத்துறையில் ரொம்ப ஆர்வமுடையவங்களாக இருக்காங்க ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னு முடிவு பண்ணலாம். எந்த துறையிலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை, ஒரு அழகு, ஒரு ஆர்வம், இதெல்லாம் இந்த ரிஷபராசிக்கு கூட பிறந்த குணங்கள். அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு 2026 எப்படி இருக்க போகுதுன்னா, வருடம் பிறக்கிற போதே சந்திர பகவானுடைய அனுக்கிரகத்தோடு பிறக்குது. ரிஷபராசியில் தான் இந்த சந்திர பகவான் உச்சம் அடைகிறார். அப்படி உச்சமடையக்கூடிய கிரகம் இந்த ரிஷப ராசியிலே அமர்ந்து ஆண்டு தொடங்குகிற போதே நீங்கள் முடிவு பண்ணலாம் இவர்கள் முயற்சிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறப் போகிறது என்றால், முயற்சி ஸ்தானத்திற்கு அதிபதியே அந்த சந்திர பகவான் தான். அவர் அழகாக அந்த ராசியில் வந்து உட்கார்ந்துட்டார். வருஷம் பிறக்கிற போதே இவர்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். அதுக்குள்ள முயற்சி வெற்றி பெறுங்கிறது சரிங்க, சீக்கிரம் ஜெயிக்குமா, காரியம் எனக்கு உடனே நடக்குமா அப்படின்னா, அமர்ந்திருக்கக்கூடிய கிரகம் சந்திரன் எதையும் வேகமாக நடத்தி தரக்கூடியவர். நீங்கள் முயற்சிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் 2026 மிகப்பெரிய பொலிவோடு வெற்றியை தேடித்தரப்போகிறது. நிறைய பேர் ரொம்ப அழகு உணர்ச்சியோட இது நாள் வரைக்கும் வந்து தன்னுடைய அவுட்ஃபிட்ஸை பற்றி கவலைப்படலை, ஒரு தேக வெளியே போகிற ஒரு ட்ரெஸ்ஸை பற்றி கவலைப்படலை, ஒரு ஜிம்முக்கு போகணும்னு நினைக்கல அப்படிங்கிற ரிஷபராசிக்காரங்கள்லாம் ஆண் மக்கள் நிறைய ஜிம்முக்கு போவாங்க. பெண்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்வதை ஆர்வம் காட்டுவாங்க. அவுட்ஃபிட்ஸில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ரிஷபராசிக்காரங்க. இதில் அந்த குரு பகவான் இருக்கா பாருங்க, தனகாரகன் தனஸ்தானத்தில் அமர்ந்து ஒரு தன பாக்கியத்தை தருகிறார், அது சந்தேகம் இல்லை. ஆனால் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அஷ்டமாதிபதி. பணத்தை கொடுப்பாருங்க, ஆனால் கொடுக்கும் போதே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணம் வந்துருச்சே அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா திடீர்னு சில சிக்கல்களையும் கொண்டு வந்து விட்டுருவார். பணம் வரக்கூடிய வழிகளும் நேர்மையாக இருக்கா அப்படின்னு ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிடணும். அதில் என்ன கேட்டிங்கன்னா, வாகன ஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் அஷ்டமத்தில் போய் உட்கார்றார். அவரோட இந்த வாகன ஸ்தானாதிபதி சூரியன் அஷ்டமத்தில் உட்கார்றார். வாகன காரகன் சுக்கிரனும் அஷ்டமத்தில் உட்கார, அவர் அட்டமாதிபதி குரு பார்க்க 2026 வண்டி வாகனங்களில் போகும்போதெல்லாம் ரொம்ப கவனமாக போயிட்டு வருது, இவங்களுக்கு ரொம்ப நல்லதுமா. இன்னொரு பக்கம் பாருங்க, 7 செவ்வாய் 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தான். பழகக்கூடிய நண்பர்களிடம் எச்சரிக்கை தேவை. கூட இருந்தே குழி பறிக்கிறதுக்கு ஆட்கள் காத்திருக்கிறாங்க. ரிஷபராசிக்காரங்க ரொம்ப எச்சரிக்கையாகவே இந்த ஆண்டை கடந்து போயிருங்க. நண்பன் யாரை நினைச்சீங்களோ அவன் உங்கள் முதுகலை குத்த காத்திருக்கக்கூடிய காலகட்டம் இது, அதனால எச்சரிக்கையாக இருக்கணும். அதே நேரத்தில் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்கள் ஹெல்த்தில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறாரு. தேக ஆரோக்கியம் தான் முக்கியம், அந்த ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிறது உங்களுக்கு விளக்கி சொல்கிறார். அந்த செவ்வாய் பகவானும் சரி, 4க்குடைய சூரியனும் சரி, அட்டமத்தில்